பெட்டில இருந்து வந்ததுக்கு அப்புறம் திரும்ப அந்த பெட்டிக்குள்ள போக முடியாது. ரூல்ஸை கேட்டதுக்கு அப்புறமா எல்லாம் கேம் விளையாடுறதுக்காக ரெடி ஆகிடுறாங்க. அப்போ அங்க இருந்த மினி டிவில கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாம் அடுத்த பெட்டிக்கு போறதுக்காக தயாராகுங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்த பெட்டிக்கான டோரையும் ஓபன் பண்றாங்க. உள்ள போய் பார்த்தா ஒரு பறவை அங்க கூண்டோட இருக்கும். இது எதுக்குன்னே மத்தவங்களுக்கு தெரியாம இருக்க ப்ரொஃபசர் மட்டும் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு இது எதுக்கு இங்க இருக்குன்னு மத்தவங்களுக்கு தெளிவா சொல்லுவார். பெட்டில இருந்து கேஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறம் பறவை உயிரோட இருக்கா இல்லையான்ற விஷயத்த வச்சு நமக்கு வர்ற கேஸ் பாய்சனா இல்லையான்ற விஷயத்த தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லுவாரு. அப்போ ஆக்சிஜன் மாஸ்கை போடணுமா வேணாமன் முடிவு எடுக்க சொல்ல எல்லாம் மாஸ்கை எடுத்து மாட்டிக்கிறாங்க. இவங்க மாஸ்கை மாட்டினா அடுத்த 5வது செகண்ட்லயே கேஸ் அங்க வெளியே வருது. எல்லாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பயத்துல இருக்க உசாங்கி மட்டும் பறவைக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது தான் வந்தது பாய்சன் கேஸ் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா பறவை அங்க உயிரோட தான் இருக்கும். அப்போ பெட்டியோட டோர் ஓபன் ஆகி கேஸ் எல்லாம் வெளியே போனதும் அடுத்த பெட்டிக்கான டோர் அங்க ஓபன் ஆகுது. எல்லாம் அங்க போனதும் ஆக்சிஜன் மாஸ்கை போடணுமா வேணாமன் முடிவு எடுக்க சொல்லி ஃபுல் வீடியோவை நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். மறக்காம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே உங்களோட தாட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் பை பை.